எப்ஸ்டீனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெட் ரூம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இவ்வளவு பேருக்கு ரூம் போட்டு கொடுத்தவருக்கு ஒரு ரூம் இருக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அது ஏன் ரெட் ரூம்னு வச்சுருக்காங்க? இன்னொரு புறம் முகமுடி பணக்காரன் அப்படிங்கிற பேரில் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடியவங்கள்லாம் யார்? விக்டோரியா அப்படின்னு ஒரு பேர். அந்த பேருக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? யூகேவினுடைய இளவரசர் முதற்கொண்டு கைது செய்யப்பட்டிருக்கார். அடுத்ததாக யார் யார் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்குது? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள், அதற்கான பதில்கள் தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஃபர்ஸ்ட் இந்த பர்சன் பேசுறதை நம்ம கேட்டலாம். Rothschild ஜூஸ் ஃபேமிலி இருக்குல்ல, அதோட ஹெட் அவங்களோட பேரெல்லாம் மென்ஷன் பண்றாரு. He would say like I'm providing financial advice to the founders of Google. I'm providing financial advice to Jeff Bezos. Answer the question. Okay. சிரிப்பு அவருக்கு 88 வயசில். சரியா? சரி, இப்போ இவர் யாருன்னு பார்க்கலாம். அமெரிக்காவினுடைய விசாரணை கமிஷன் டிஓஜி இருக்குல்ல, எது டைரக்டர் ஆஃப் ஜஸ்டிஸ். இப்போது அவங்க அந்த கரப்ஷன் கேஸ் ரிலேட்டடாக, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலேட்டடாக யார் யாரெல்லாம் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு விசாரணைக்கு உட்படுத்துகிறாங்க. அப்போது இந்த விக்டோரியா சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, இந்த பெண்களுக்கான செண்டு பாட்டில் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் தயாரிக்கக்கூடிய கம்பெனி, ஏகப்பட்ட பொருட்கள் தயாரிக்கிறாங்க. அதனுடைய முன்னாள் ஊழியர் தான் இந்த நபர், கோடீஸ்வரர் லெஸ் வெக்ஸ்னர் அப்படிங்கிறது இவர். சரியா? இவர் இளமையாக இருந்த காலகட்டத்தில் எடுத்த ஃபோட்டோ. இப்போ முதுமையில் அவர் சில வார்த்தைகளை பேசியிருக்காரு, அதுதான் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு. அவருடைய வக்கீல் இவர் வாக்குமூலம் அளிக்கும்போது பக்கத்தில் இருந்திருக்கார். அப்போது அவர் மைக்லேயே, ஓப்பன் மைக்கில் அவரோட காது பக்கத்தில் போய் பேசின காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. 5 வார்த்தைக்கு மேலே பதில் சொன்னின்னு வச்சுக்குவேன், உன்னை நான் கொண்டே விடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாப்புல. சரியா? இதுதான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம். ஒரு விசாரணை கமிஷன் முன்னாடி நிற்கக்கூடிய அந்த சாட்சியமோ இல்லை யார் குற்றவாளியோ அவங்களுடைய வக்கீலை கூப்பிட்டு மிரட்டுறாங்கன்னா அந்த அளவிற்கு இருக்குது இந்த விசாரணை கமிஷன். அது ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டாக இப்போ வெளியிலையும் விட்டுருக்காங்க. பணத்தை வச்சு எதனாலும் மூடி மறைச்சிட முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம். எப்ஸ்டீனுடைய வீட்டில் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இந்த செப்டிக் டேங்க் இருக்குல்ல, அதுக்கப்புறம் சம்புன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம வீட்டுக்கடியில் தண்ணியை தேக்கி வச்சு அதை மறுபடியும் மேல் ஃப்ளோருக்கு ஏற்றுறது. ஸோ அந்த மாதிரியான இமேஜ்னு தான் ஃபஸ்ட்டு இதை பார்த்தோம். பட் இது அப்படிப்பட்ட இமேஜ் கிடையாதான். இதிலிருந்து டைரக்டாக கடலுக்கு நேரடியாகவே கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கனெக்ஷன் எதற்காக போட்டிருக்காங்க அப்படின்னா, அவர் அந்த பயன்படுத்தப்பட்ட அந்த உடல்கள் அது எல்லாமே டைரெக்டாக சல்ஃபியூரிக் ஆசிட்டில் கரைச்சதற்கு பிறகு அதை டைரெக்டாக இதில் கடல் வழியாக போட்டு அனுப்பிச்சிடுவாங்களாம். இதுதான் இதனுடைய மேஜரான பயன்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப மோசமான சில காட்சிகளும் இதில் அரங்கேறி இருக்குது. அதெல்லாம் நம்மளால் வெளியிட முடியாது. இந்த ஒரு காட்சியை பாருங்கள். இந்த மூக்கு பார்த்திங்கன்னா பெரிதான அளவில் இருக்குல்ல, இது எல்லாமே யாருக்கு இருக்கும் அப்படின்னா ஜூஸுக்கு தான் இருக்கும். நீங்கள் ரஷ்யாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு மூக்கு ரொம்ப பெருசாக இருக்கும்பாங்க. அதே மாதிரி இஸ்ரேலில் இருக்கக்கூடியவங்களுக்கும் மூக்கு பெருசாக இருக்கும். ஸோ அதை சித்தரித்து இதை வரைஞ்சிருக்காங்க. ரெண்டாவது, அந்த எப்ஸ்டீன் ஃபைல் ஏரியாவுக்குள்ளே நுழையிறவங்க எல்லாருக்குமே, பணக்காரங்க எல்லாருக்குமே ஒரு மாஸ்க் ஒன்று கொடுத்துருவாராம் எப்ஸ்டீன். சில பேருக்கு மாஸ்க்கு, ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு மட்டும், அடிக்கடி போகிறவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி மாஸ்க்கு கிடையாது. சரி, இப்போ அந்த மாஸ்க் போட்டுட்டு தான் உள்ளே நுழைவாங்க. ரெண்டாவது, அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள், பெண்கள் எல்லாருக்குமே தப்புக்கு தண்டனையாக அங்கே கொடுக்கப்படக்கூடிய பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது பல்ல பிடுங்கிறது அப்படிங்கிறது. இதுதான் அந்த டென்டிஸ்ட் ரூமு. முழுக்க முழுக்க இதில் இருக்கக்கூடிய புகைப்படங்கள்லாம் பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக மாஸ்க் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கிலாண்டில்
இளவரசர்கள் இருக்காங்க, அரசர்கள் இருக்காங்க. முன்னாடி விக்டோரியா மகாராணி இருந்தாங்க, அவங்களுக்கு 2 பசங்க. அதில் சார்லஸ் வந்து இப்போது அரசராக இருக்கார். அவருடைய தம்பி ஒருத்தர் இருக்காப்புல, அவர் தான் இந்த திருட்டு முழிக்கிறான் பாருங்க, திருடன், அவன் தான். இவங்கெல்லாம் அரச பரம்பரையை சேர்ந்தவங்களாம். இவங்களுக்கெல்லாம் வந்து இவங்க வரும்போது 1008 கணக்கான பாதுகாப்பு வசதிகள் எல்லாம் செஞ்சுருக்காங்க. சின்ன சின்ன குழந்தைங்களோட இவன் செய்திருக்கக்கூடிய சேட்டைகள், இவன் செய்யக்கூடாத காரியங்கள் எல்லாமே செஞ்சுருக்கான். இவனை பற்றி 2002 இருந்தே எப்ஸ்டீனோட இவன் கொண்டு இருக்கக்கூடிய உறவு சம்பந்தமாக ஏகப்பட்ட பேச்சுக்கள் பேசப்பட்டுச்சு, மீடியாக்கள் எழுதினாங்க. இவர் பிபிசிக்கு இடையில ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார். அதில் இவருடைய உடல் மொழியே இவர் பொய் சொல்கிறாரு அப்படிங்கிறத காட்டி கொடுத்துச்சு. அது தொடர்பாக பிரிட்டிஷ் மக்கள் எல்லாருமே இல்லை, இந்த நபர் பொய் தான் சொல்கிறாரு அப்படிங்கிறத அவங்க பேச ஆரம்பித்தாங்க. இப்படி இவர் குற்றவாளி அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. அது தொடர்பான ஃபோட்டோக்களும் இப்போது ரிலீஸ் ஆகிருக்கு. இவரை 12 மணி நேரம் கைது பண்ணியிருக்காங்க இங்கிலாந்து அரசு. அதுதான் ரொம்ப ஹாட் டாப்பிக்காக நேற்று முழுவதும் பேசும் பொருளாக மாறி இருந்தது. ஸோ அவங்களுடைய வம்சாவளியில் வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர் இங்கிலாந்தினுடைய இளவரசர் வின்சர், அவர் மேலே இப்போ நடவடிக்கை பாஞ்சிருக்கு. இந்த 12 மணி நேரம் கைது செய்யப்பட்ட போது அவரிடத்துல ஏகப்பட்ட விஷயங்களை கேள்விகளாக கேட்டிருக்காங்க. அதற்கான பதில்களும் தொகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சத்தமே இல்லாமல் ரொம்ப பெரிய அளவில் சாதிச்சது யாருன்னு கேட்டால் சார்லஸ். அவருடைய கையொப்பமே இதில் இடப்பட்டிருக்கு. மக்களுக்காக இந்த வேலையை நான் செய்கிறேன் அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்கார். சரி, மன்னர் சார்லஸினுடைய தம்பி இந்த ஆண்ட்ரூ வின்சர் அப்படிங்கிறவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அதற்கு பிறகு அவர் இப்போ விடுதலை செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத சொல்லியாச்சு. இந்த ஆளுக்கு வயசு என்ன அப்படின்னு பார்த்தா 66 வயசு. இந்த வயசில் உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டால் காசு வச்சுருக்காங்க, அதை வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம். சரி, இப்போ என்னென்னா அவருடைய வீட்டுக்கே போய் நேரடியாக போய் கைது பண்ணியிருக்காங்க. இதில் ப்ளஸ் என்ன தெரியுமா, அவரோட பிறந்தநாள் 66வது பிறந்தநாளை அவர் கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. கேக்கு வெட்டுற நேரத்தில் போய் போலீஸ் வந்து தட்டி தூக்கியிருக்காங்க. சார்லஸுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய பாராட்டு சொல்லணும். அவ்வளோ பெரிய மன்னர் பரம்பரை. இந்த கைது வரலாற்று பிழையாக நிச்சயமாக இருக்கும், பெரிய அளவில் பேசப்படும்னு தெரிஞ்சுமே தன்னுடைய மனைவியினுடைய மரணத்துக்கு காரணமும் இதே எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தான் அப்படின்னு கண்டிப்பாக உணர்ந்திருப்பார். டயனா அவர்களுடைய கார் ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறது பேசு பொருளாக தான் இருந்தது. அவங்க அதை வந்து சாகடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது, அதுக்கு பின்னாடி வந்து ஜூஸ்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசு பொருளாக தான் இருக்குது. இன்னமும் அதை ஒரு தியரிட்டிக்கலாகவே தான் வச்சுருக்காங்களே தவிர அது தொடர்பான கேஸை வந்து மூடி மறைச்சிட்டாங்க. எது எப்படியோ கைது பண்ணி ஒரு 12 மணி நேரம் வச்சுருக்காங்க. அதான் சக்ஸஸ். அடுத்ததாக இதில் வந்து மிக முக்கியமான நபராக எலான் மஸ்க் அப்படிங்கிற சவுத் ஆஃப்ரிக்காவில் பிறந்து அமெரிக்காவில் ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது அவரோட வளர்ச்சி உங்களுக்கே தெரியும். இது மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட ஆவணங்கள் வந்து தொடர்ச்சியாக வெளியாகிட்டே இருக்குது. அவரோடது மட்டும் கிடையாது. இப்போ டொனால்டு ட்ரம்ப் அப்படிங்கிற அந்த ரியல் எஸ்டேட்காரர் வந்து 6.2 பில்லியன் சொத்து மதிப்பு வச்சுருக்கார். ஆங்காங்கே டொனால்டு ட்ரம்ப்பினுடைய பேர் மட்டும் மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் வீடியோக்களில் வெளியில் வந்துருச்சு. சின்ன குழந்தைகளை அவர் செலக்ட் பண்ணக்கூடிய காட்சிகளும் வீடியோக்களாக இருக்குது. இப்படி உலகத்திற்கு எதெல்லாம் தீங்கோ அதை பூரா செஞ்சுருக்காங்க. யாருன்னா அமெரிக்காக்காரங்க. அதற்கு பின்னாடி இருந்து வேலை பார்த்துருக்கிறது யாருன்னு கேட்டால் இந்த எப்ஸ்டீன் அப்படிங்கிற ஜூஸ். நீங்கள் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் வந்து கிரிமினல் கேஸை வரிசையாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2005 இருந்து 2022 வரைக்கும் வரிசையாக நியூயார்க் கேஸு, மேக்ஸ்வெல் கேஸு அப்படின்னு சொல்லி வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிடா கேஸுன்னு ஏகப்பட்ட கேஸ் லிஸ்ட்டை எடுத்து அது ரிலேட்டடாக விசாரணையும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, இதில் நெதன்யாகு அப்படிங்கிற மனுஷனுடைய பெயரும் இருக்காமே அப்படின்னு கேட்டால் மொத்தமாக இவருடைய பேர் வந்து 6300 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. நெதன்யாகு இதில் ஒன் ஆஃப் த விக்டிம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எது எப்படியோ தொடர்ச்சியாக நெதன்யாகு அவர்களெல்லாம் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வர்றாங்க அப்படின்னா எப்ஸ்டீன் அப்படிங்கிறவரே ஒரு ஜூஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ நெதன்யாகும் ஒரு ஜூஸ் தான். இவங்கெல்லாம் இந்த விசாரணை வளையத்துக்குள்ளேருந்து எளிமையாக தப்பிப்பதற்கான ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. அதில் ஒரு விஷயத்தை என்ன பதிவு செய்கிறாங்கன்னா, எப்ஸ்டீன் ஒரு பேரை குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறதுனாலேயே அவங்கெல்லாம் குற்றவாளிகள் அல்ல, அவர் ஒரு பேரை வந்து மெயிலில் பயன்படுத்தியிருக்கார், அதற்காகவே அவங்க குற்றவாளியாக நம்ம நினைக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நபர்கள் எஸ்கேப் ஆகிட்டுருக்காங்க.
அதில் ஒரு 2 பேர் தான் ட்ரம்ப்பும் நெதன்யாகவும். ஏன்னா இப்போதைக்கு இவங்க தான் இந்த உலகத்தை இயக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த எப்ஸ்டீனுடைய வீடு இருக்குல்ல, அதில் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா ஒரு புகைப்படம், டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது இதெல்லாம் பாருங்கள். அவங்க வீட்டுக்கு உள்ளேயே கேமரா இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் பார்த்தீங்க. இப்போது இந்த பாருங்கள், இந்த மாதிரியான சிசிடிவி காட்சிகள்லாம் வரிசையாக இருக்குது. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரக்சர் தான். இது வந்து ஸ்டாச்சு. இது வந்து யாரும் வந்து கயிறை பிடிச்சலாம் தொங்கலை. இது வந்து டைரெக்டாக அப்படியே ஒரு பொண்ணை அப்படியே சித்தரித்து வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அதை சிலையாக மாற்றிருக்காங்க. இது மாதிரி அவங்களுடைய வீடு பூரமே ஏகப்பட்ட, நம்ம வீடுகள்லாம் சாதாரணமாக வந்து ஒரு போர்வை பற்றி ஸ்க்ரீன்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி அமைப்புகளாக இல்லாமல் வித்தியாசமான சிற்பங்கள் வந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில், நீங்கள் ஜே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கூகுள்லையோ அது தொடர்பான வெப்சைட்டே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஒட்டுமொத்த 35 லட்சம் ஃபைல்ஸையும் நீங்கள் படித்து பார்க்கலாம். கிருகிருன்னு வந்துடும். அவ்வளோதான், வேற ஒன்றும் விஷயம் இல்லை. ரைட். எது எப்படியோ எப்ஸ்டீனை வந்து மன்னிச்சிடலாம், அவரை விட்டுடலாம், அவருடைய ஃபைல்ஸ் வந்து தூக்கி போட்டுடலாம். ஏன்னா டிஓஜேயே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுக்கு மேலே எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பற்றி நம்ம வெளியில் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாண்டி அப்படிங்கிற லேடி இருக்காங்கல்ல, அந்த லேடி வந்து சொல்லிட்டாங்க. அவங்க அமெரிக்காவோட இந்த அட்டார்னி ஜெனரல், அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னதுனால அதை கோர்ட்டும் ஏற்றுக்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தொடர்பான விவரங்கள் வெளியில் வராது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்கிறாங்க. வந்த விஷயங்களே கிருகிருன்னு தலை சுற்றுற அளவுக்கு இருக்குது. ரெண்டாவது, அங்கே இருக்கக்கூடிய எப்ஸ்டீனுடைய அந்த மாளிகை இருக்குல்ல, அந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய, அங்கெல்லாம் சிசிடிவி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது தொடர்பாக வந்து காட்சிகள் எல்லாமே கேமரா இருக்கக்கூடிய புகைப்படங்களும் அப்படியே வெளியாகிட்டுருக்கு. கேமரா இருக்கிறதையும் எடுத்திருக்காங்க, கேமரா பதிவு செஞ்சதில்ல அந்த காட்சிகளையும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது உண்மைதான், எப்ஸ்டீன் ஃபைல்ஸுங்கிறது ஒரு கற்பனை அல்ல, அது உண்மைதான் அப்படிங்கிறது இதன் மூலிமா தெரிய வருது. இது எல்லாமே ஒரு பெரிய ஆடம்பர பங்களாவில் இருக்கக்கூடிய காட்சிகள். நியூயார்க் டைம்ஸ் வந்து எப்ஸ்டீன் வீட்டினுடைய அந்த கேமராக்கள் எல்லாத்தையும் பதிவு செய்திருக்காங்க. அடுத்ததான் ஹாவர்ட் லுட்னிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர், அமெரிக்காவினுடைய வர்த்தகத்துறையினுடைய செயலாளர், செக்ரட்டரி, பெரிய பொசிஷன். அப்படிப்பட்டவரும் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்குள்ளே வரார். இப்போது பெரிய ஆளுங்க எல்லாருமே இந்த பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி, இவங்க தான் அட்டார்னி ஜெனரல். இப்போ இந்த கேஸை மூடுறதுக்கான எல்லா வேலையுமே இவங்க தான் செய்கிறாங்க. இப்போது இது தொடர்பாக இவங்களை பழிக்கக்கூடிய வகையில் வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த பாவத்தையும் நீங்கள் சுமக்காதீங்க அப்படின்னு பாண்டியவர்களை பற்றி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனை இப்போ சொல்கிறாங்க. ஸோ இது பெரிய பாவம், இது வந்து பெண்களுக்கு இழைக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான துரோகம், அமெரிக்க பெண்கள் மட்டும் கிடையாது இதில் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியவர்களுக்கு நிறையா பேர் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் பாண்டியவர்கள் ஒன்று பதவியை துறப்பாங்களா இல்லை இதை கண்டினியூ பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. சரி, அடுத்ததான் 1999ஆம் ஆண்டில் டாம் க்ரூஸ் மற்றும் நிக்கோல் கிட்மேன் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த ஐஸ் ஒயிட் ஷட் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தை ஒருத்தர் தயாரித்தார், அவர் தான் இவர். சரிங்களா, இவர் பெரிய ஃபோட்டோகிராஃபர் இவர் அமெரிக்காவில். ஸோ அப்படிப்பட்டவருடைய பேர் என்னென்னா ஸ்டான்லி குப்ரிக் அப்படின்னு. 1999 இவருடைய மரணமும் நிகழுது. காரணம் என்னென்னா, இவர் எடுத்த படம் தான் அதுக்கு பின்னாடி காரணமாக சொல்லப்படுது. சரி, அப்படி இவர் என்ன படம் எடுத்தார் அப்படின்னு கேட்டால், முகமூடி அணிந்த மனிதர்களை பற்றிய ஒரு படத்தை எடுத்தார். இது முழுக்க எப்ஸ்டீன் அவருக்கு பின்புலமாக நடந்த விஷயங்களை மையப்படுத்தி தான் எடுத்திருந்தார். அப்போது இவருக்கு எப்ஸ்டீனை பற்றின எல்லா விஷயங்களும் தெரிஞ்சது தான் அதை ஒரு படமாக எடுத்திருக்கார். அதனால இவர் கொலை செய்யப்படுறார். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ரொம்ப மேஜரான ப்ராப்ளம். ஒரு விஷயத்தை உண்மையாக நம்ம வெளியில் சொல்லும்போது அந்த மனிதர்கள் சந்திக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. சரி, இது அங்கே மட்டும் கிடையாது. ஒவ்வொரு முறை உண்மையை சொல்லும் போதும் நமக்கும் இங்கே ஏகப்பட்ட சிக்கல்கள் வந்திருக்கு. நிறையா நண்பர்கள் ஃபோன் பண்ணிலாம் கேட்பாங்க, இந்த ப்ராப்ளத்தெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. பட் அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதை கடந்து போனால் மட்டும்தான் மக்களுக்கான உண்மைகளை வெளியில் கொண்டு வந்து சொல்ல முடியும்.
ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.